அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தான். சோழிங்கநல்லூர் வந்திருக்கோம். சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஈசிஆர்பி சரவணனை பார்க்க தான் வந்திருக்கோம். அவர் சொல்கிறது என்னன்னு கேட்போம். இப்போ சோழிங்கநல்லூர் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும், உங்களுடைய தொகுதி பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் உங்கள் வீட்டு பிள்ளை, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், தமிழக வெற்றி கழகம். நாங்கள் 75 ஆண்டு திமுகவும் கிடையாது, 50 ஆண்டு கட்சி ஏடிஎம்கேவும் கிடையாது. நாங்கள் தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்து ஃபஸ்ட்டு எங்கள் ரசிகர் மன்ற பேர் இளைய தளபதி ரசிகர் மன்றமாக இருந்தோம். அது பேர் நட்பணி இயக்கமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக மாறி உருவெடுத்து தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வச்சுருக்கோம். அப்படி அடியெடுத்து வைக்கும்போது கிட்டத்தட்ட 30 வருடமாக நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். எங்களுக்கு கட்சியில் போய் தான் நாங்கள் இந்த நல்லது விஷயம் கட்சிக்காரங்களாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது உதவிகளை வாங்கி கட்சியில் ஃபண்டு வரும், அந்த மூலியமாக உதவிகள் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் சொந்த பணத்தில் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். என் சொந்த பணத்தில் ஒரு நாளைக்கு நான் 1200 1300 ஓட்டுவோம். அதில் எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொடுப்பேன், மீதி 700 ஏதாவது உதவிகளை தான் நான் பண்ணுவேன். இந்த சாலையோர மக்களில் சாலையோர தூங்குகிற மக்கள் எல்லாம் போர்வை கொடுக்குறதா இருக்கட்டும், அந்தமாரி உணவுகள் கொடுக்குறதா இருக்கட்டும். இந்த கொரோனா டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தான் தமிழ்நாடு முழுவதும் அதிக உதவிகள் பண்ணிச்சு. அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 கிரெடிட் கார்டு வச்சுருந்தேன். என்னோடய கார்டிலேருந்து சொந்த பைசா, என்னோடய கார்டிலேருந்து நான் கார்டை ஸ்பைட் பண்ணி நரிக்குறவர்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோ டிரைவர்களுக்கு, ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கேட்டகரியாக போய்ட்டு நான் தினந்தோறும் என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு 100 பேருக்கு பிரியாணி, அரிசி, பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து நான் அந்த கொரோனா டைமில் செஞ்சுருந்தேன். மக்கள் இயக்கமாக இருக்கும் போது இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து நீங்கள் கட்டமாக கண்ணகி நைஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப இதுவாக இருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துக்கு போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அதை பற்றி ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்ணகி நகர்னா வேலையே தர மாட்டோம், அந்த அளவுக்கு அந்த கண்ணகி நகர் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த உருவாக்குறத மாற்றணும் நம்ம இனி வரங்க. ஆனால் கண்ணகி நகருக்கு மக்கள் தானே, அவங்களும் ஜனநாயக கடமை ஓட்டு போட்டு ஒரு முதல்ல தேர்ந்தெடுக்கிறவங்க தானே. ஏன் நம்ம அந்த கண்ணகி நகர்னா ஏன் மக்கள் வேறு மாதிரி பார்க்குறாங்க? அவங்களையும் நல்வழியை படுத்தணும். அதுக்கான இப்போ எங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அதுக்குன்ட்டு ஒரு கண்ணகி நகருக்குன்ட்டு ஒரு டீம் ஒன்று போட்டு, ஒரு 50 பேர் டீம் ஒன்று போட்டு, இல்லை 100 பேரோ 200 பேரோ டீம் ஒன்று போட்டு, அங்கே என்னென்ன அத்தியாவசிய தேவைகளோ அப்பப்போ சரி பண்ணுற எங்கள் வேலையை மட்டும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன்றதை உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவசியம் போட கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஃப்ளாட் இருக்குது. அந்த 200 ஃப்ளாட்டுக்கு ஒரு 5 பேராவது நம்ம போடும். இப்போ நம்ம ஒரு பெரிய அசோசியேஷன் பில்டிங்லாம் நம்ம போகிறோம். அங்கெல்லாம் பார்த்தா அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாங்க. அது ஒரு வீட்டில் தண்ணி ஒழுகுதா, பழுப்பு சரியில்லையான்ட்டு ஒரு இன்சார்ஜ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இன்சார்ஜ் தான் டெய்லி அந்த உடனே தண்ணி ஒழுகல கம்ப்ளைண்ட் பண்ணாவே உடனடியாக அந்த இன்சார்ஜ் போய் பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு 5 ஃப்ளாட்டுக்கு ஒரு இன்சார்ஜை ஒன்று போட்டு உடனே அப்போ